எல்லாம் வாங்கி வாங்கி கூட்டுது. அங்கே கிடக்கும் பாவம், அவனை வீட்டுக்கு வர முடியாமல் சண்டை போட்டு அங்கே கிடக்கு. ஆனால் அவரை பற்றி கடைசியில் சொல்லும்போது என்னட்ட நம்ம சபையில் தான் யார் தானாவ இன்னைக்கு பிள்ளைகளையும் கலந்து எல்லாத்தையும் இழந்து சுகருக்கு மருந்தைக்க கூட்டிட்டு போக ஆள் இல்லாமல் சொத்து கிடக்கு. மற்ற நாள் சோறு இருக்கு, தின்னகு வாய் வேணுமே. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இதுதான் நன்ன புரிஞ்சுக்கிடுங்க. அப்போ இங்க என்ன அழகா பேசும், அவர்கள் வீடுகள் பயமில்லாம பத்திரப்பட்டிருக்கும். அவைய வீட்டில் திறந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆள் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில், அவருக்கு வீடு பெரிய பணக்காரன், பெரிய ரவுடியும் கூட, அரசியல்ல பெரிய ஆள். எப்போ அங்கே வெளியில் வாட்ச்மேனு நிற்க மாட்டான், ஒருத்தனை நிற்க மாட்டான். 12 மணிக்கு போனாலும் வீடு தான் திறந்து கிடக்கும். ஆனால் அவருக்கு தெரியும் ஒரு பேர் உள்ளே வந்துட்டு வெளியே போக மாட்டான். சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஏன்னா ஒருத்தனை உள்ளே போகவே மாட்டான், தெரிஞ்சவன் போக மாட்டான். ஏன்னா வருஷங்களுக்கு முன்பு ராத்திரி ஒரு நாள் அவரை கொலை செய்ய வந்த இடத்துல மேலேருந்து யாருக்கு கீழே சாடனா அதனை சோழியை முடிச்சு விட்டான். அதுலேருந்து அந்த ஊருக்கே தெரியும் இவனை தப்பி தவறி முன்னாலையும் அடிக்க முடியாது, மேலோடி யாரும் சாடியும். ஆனால் அவனுக்கு ஆண்டவர் ஒரு காலத்தை நான் ஏன் இதை சொல்லுங்க, நம்ம இப்போ நினைப்போம் ஆண்டவர் ஜோமணி அவன் பிள்ளைய பாதுகாக்கும் போகுது வருது. ஆனால் நான் சொல்லுவேன் அவனுக்கு அப்படி தான் இருக்கு. ஆண்டவர் அவன் கோயிலுக்கும் வரையில சபைக்கும் வரையில, ஆனால் அவனுக்கு பிள்ளைக்கு வேலை கிடச்சி மேலே போயிட்டே இருக்கானே. அதை பார்த்து பொறாமப்படப்படாது. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அவன் கோயிலுக்கும் வரையில காணிக்கையும் கொடுக்கல, அவனுக்கிட்ட வந்து லட்சங்கள் குவியுது. ஆண்டவரை இப்படிலாம் நம்ம நினைப்போம் சூழ்நிலை. அவர் அதான் சொல்லுவார், ஆண்டவரே அவர்கள் வீடுகள் பயம் இல்லாமல் பத்திரப்பட்டிருக்கும், தேவனுடைய மிலார் அவர்கள் மேல் வருகிறது இல்லை. அப்ப நம்ம நினைப்போம் ஆண்டவர் இதை பார்த்துட்டு இருக்காரு. எத்தனை பேர் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இவ்வளவு அநியாயம் பண்ணு ஆண்டவரும் பார்த்துட்டு இருக்காரு. எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையில இருக்குது, நான் ஜோமணி பார்க்க ஆண்டவரை ஒன்றும் நடக்கலப்பா. ஆனா பாருங்க ஆண்டவரை எப்பா எப்படி அவனுக்கு ஒரு குழப்பமும் இல்லை. அடுத்து அவர் சொல்லும் போதில் அவருமே வருகிறதில்லை, அவர்களை எரிது பொழிந்தால் வீணாய் போகாது, ஆடு மாடு குட்டி போட்டா கூட வீணா போகல, நல்ல குட்டி அவனுக்கு கிடைக்குது. சத்தமா சொல்லுங்களேன். நம்ம நினைப்போம் நான் இவ்வளவு கஷ்டப்படுற ஒரு ஆடை வாங்கினேன், குட்டி போட நேரம் ஆடும் செத்து தாயும் செத்து ஆண்டு குட்டியும் செத்துது. ஆண்டவர் அதுதான் அவர் அழகா, நான் இத்தனை இழந்து போனேன், நான் உண்மையா இருந்து ஆண்டவருக்கு பலி செலுத்தினேன், எனக்கு நிலைமையை பாருங்க. அவர் அடுத்து சொல்றாரு, அவர்கள் தங்கள் குழந்தைகளை ஒரு மந்தையை போல வெளியே போக விடார்கள், அவர்கள் பிள்ளைகள் குதித்து விளையாடுகிறார்கள். யோபுக்கு இவருக்கு ஒரு மந்தைய போல பிள்ளை இருந்து, இவருக்கு தெரியும் மந்தைய போல இருந்த பிள்ளை நீதிமானா பரிசுத்தவானா இருந்தாரு, எல்லாம் போச்சு ஒண்ணு சேர்த்து. அதுதான் அவர் சொல்றாரு, நான் துன்மார்க்கனை பார்க்கேன், அவனுக்கு பிள்ளைகள் மந்தைய போல போகுது, அவனுக்கு பிள்ளைகள் அழகா துள்ளி குதிச்சு விளையாடுது. இப்ப யோப பார்க்க ஆள் என்னதுல நீதிமானா இருந்தியே, எனக்கு ஏதோ ஒரு பிள்ளை ஒரு வசனம் சொல்லி இல்லையா, ஆண்டவர் அவனை காப்பாற்றட்டும், ஆண்டவரை நம்பி இருந்தானே. அதே போல யோப பார்த்து அங்க சுத்தி இருக்க கேட்பாவ, நீ பலி செலுத்தினியே, ஆண்டவருக்கு உண்மை உத்தமன்னு சொன்னியே, நீ ஆண்டவருக்கு பிள்ளைன்னு சொன்னியே, பாரு உனக்கு பிள்ளை சத்து, இங்க பாரு நாங்க கூட்டம் கூட்டமா போறோம். எப்படி இருக்கு, எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையில வாரீங்க. ஏன்னா அப்ப நம்ம அன்னையிலிருந்து ஆவிக்குரிய கூட்டத்துக்கு போயிட்டாவ்ல, எனக்கு சந்ததி எல்லாம் அந்த கூட்டத்தை நானும் ஆண்டவரேன்னு வாரனே. ஆனா இந்த கூட்டம் வேண்டாம், ஆண்டவர் வேண்டாம், இயேசுநாதர் வேண்டானதெல்லாம் அவன் குதிச்சு துள்ளி உனக்கு கடன் வேணுமா அவன் எனக்கு தாரானே. ஆண்டவரே எனக்கு நீயோ என்றால் கடன் வாங்காதிருப்பா, எனக்கு ஜாதி எல்லாம் வார்த்தை தானே ஆண்டவரே, அப்படி நம்ம மனசுக்குள்ள நினைக்கலாம். இங்க அவர் சொல்லுவாரு, அவனுக்கு பிள்ளைகள் மந்தைய போல அப்படி துள்ளி பாடிட்டு போறாங்களே, வேதனை, நான் உண்மையா இருந்த என் பிள்ளைகளை நான் இழந்து போனேன்னு. அடுத்து அவர் சொல்லுவார் பாருங்க, அவர்கள் செல்வவான்கள். அடுத்தது அவர்கள் 12வது வசனம் சொல்லுது, அவர்கள் தம்புரையும் சுரமண்டலத்தையும் எடுத்து பாடி கிண்ணறத்தின் ஓசை ஓசையினால் சந்தோஷப்படுகிறார்களே. சத்தமா சொல்லுங்களேன் ஆமென். துன்மார்க்கர் குறித்து சொல்லுவார், எனக்கு பிள்ளைலாம் இறந்து நாங்க துக்கத்துல இருக்கு, ஆனா அவன் தம்புரு வீணையெல்லாம் எடுத்து பாடி அங்க ஒரே டான்ஸும் கொண்டாட்டமுமா இருக்கு, நானும் துக்கத்துக்குள்ள. எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையில இருக்கிறீங்க. ஆண்டவரை என்ன அநியாயம் செய்துகிட்டு டெய்லி அவன் கோழி அரைச்சி இருந்தது, எனக்கு முன்னே நான் யார் தெரியுமா நெஞ்ச விரிச்சிட்டு போறேன். ஆண்டவரே எத்தனை பேர் இந்த வேதனை நடுவில் இருக்கிறீங்க. ஆண்டவரே எனக்கு இவ்வளோ பெரிய வேண்டா வேலை செய்துக்கிட்டு இப்படி எவ்வளவு தைரியமா போறான் அப்படி சொல்லி அவர் அந்த வேதனைக்கு நடுவில் அடுத்தார். அவர்கள் செல்வவான்களாகி தங்கள் நாட்களை போக்கி, அதுதான் அடுத்து அவர்கள் நாட்கள் எல்லாம் செல்வவான்கள், ஒரு குறைவு இல்லை, ஒரு கஷ்டம் இல்லை. அடுத்து அவர் சொல்லும் போது தான் சொல்லுவார் பாருங்க, ஒரு சன பொழுதுல பாதாளத்தில் இறங்குகிறார்கள். சத்தமா சொல்ல ஹல்லேலூயா. யோப பார்த்து
அவர்களுடைய பிள்ளைகள் மந்தையா போறாங்களே, அவர்கள் பிள்ளைகள் பாடி தம்புருனால அது இதுன்னு சந்தோஷப்படுறாங்களே. அப்படி சொன்னா யோபு, உன் பிள்ளை நீ ஆண்டவருக்கு பயந்த உனக்கு பிள்ளை செத்து போச்சே அப்படின்னு கேட்டா யோபுக்கு என்ன சொல்வார்? ஆனா யோபை குறித்த ஆண்டவருக்கு தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? யோபுவே, நீ இழந்திருக்கலாம், நீ நஷ்டத்துக்குள்ள இருக்கலாம், உன்னை பார்க்கும்போது அவர்கள் சந்தோஷமா இருந்தது போல இருக்கலாம், ஆனாலும் எனக்காக உண்மை உத்தமமாய் வாழ்ந்த உன்னை நான் வெறுமனாய் விடுவதில்லை. ஒரு நாள் உனக்குரிய பதில் ஆண்டவர் யோபுக்கு முந்தின நிலைமை பார்க்கலாம், பிந்தின நிலைமை 2 மடங்கு கர்த்தர் கொடுத்தது போல கரங்களை தட்டி இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, சோமண்டி என்ன பிரயோஜனம், ஆராதிச்சு என்ன பிரயோஜனம், சோமண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கலாம். உனக்கு நான் சொல்லுகிறேன், உன் கண்களுக்கு முன்பு துன்மார்க்க நல்ல செழித்து வாங்கலாம், உன் கண்களுக்கு முன்பு துன்மார்க்க நல்ல அப்படி எல்லாம் செய்யலாம். ஆனால் ஒரு நாள் நீ உன் விசுவாசத்திற்கும் உனக்கு நம்பிக்கைக்கும் உன் ஜெபத்துக்கும் பரலோகத்தின் தேவன் பதில தரும் பொழுது அந்நிய கண்களால் அல்ல, யோபு சொன்ன என் சொந்த கண்ணாலானதை பார்ப்பேன். எத்தனை பேர் கண்ணீரோடு இந்த வார்த்தை ஆண்டவரே. சிலர் சொல்லுவாங்க இல்லையா, என்ன கூட படிச்சான் எப்படி இருக்கான், நான் ஆண்டவரை நம்பி. பிள்ளைகள்லாம் சொல்லுங்க, நீங்க படிக்க போற இடத்துல உங்களை பக்கத்துல கம்மல் இல்லை இந்த பிள்ளைக்கு, அப்படி நம்ம பெற்றோர் அப்படி வளர்த்தி விட்டாங்க, கம்மல் இல்லை இந்த பிள்ளைக்கு. இப்போ சில பிள்ளைகள் வந்து ரொம்ப அந்த ஸ்டைல் எல்லாம் பண்ணல. நம்ம சபையில் நான் சில பிள்ளைகளை பார்க்க நார்மலாக வருது, நார்மலாக போகுது. அங்கே பார்க்கறதுல அவங்க விதவிதமாக போட்டுட்டு அதை பார்க்கும்போது நமக்கு மனத்தில் அதுபோலே உங்களை பார்த்து சொல்லும், பாத்தியா எங்களுக்கு பாரு எவ்வளவு ரூபா. அந்த நேரம் நமக்கு தோணும், ஆமாம் நம்ம அம்மையும் அப்பனும் என்னை பார்த்தாலும் ஆண்டவரே வேலையை தாரும், கடத்த தீரும், வேலையை தாரும். ஆனால் அவைய கூட்டத்துக்கும் போயில ஆராதனைக்கும் போயில அங்கே பாரு அங்கே எவ்வளவு இருக்குது. நான் சொல்லுங்க, ஒரு நாள் வரும் விதைத்ததின் பலனை, விசுவாசத்தின் பலனை கர்த்தர் காண கிருபை செய்வார். எத்தனை பேர் ஆண்டவரே அநியாயமா இருக்கான், வேலை கிடைச்சிட்டப்பா, அநியாயமா இருக்கான், வீடு ஆசீர்வதிக்கப்படுது, நான் உண்மையா இருக்கேன், எப்படி இருக்கிறேன், இயேசுவின் நாமத்தால சொல்லுகிறேன், சீக்கிரத்தில் உன் பலனை கர்த்தர் உனக்கு அருளுவா. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை ஒரு நாள் வீண் போகாது. அப்படி இருக்கிறதுல தான் அவன் கேட்காம பாருங்க. யார் அந்த மனுஷர்கள்? சர்வ வல்லவரை நான் எதுக்கு சேவிக்கணும், எனக்கு எல்லாமே இருக்கு. அவர் யார்? அவரை நோக்கி ஜெபம் பண்ணுவதனால் நமக்கு பிரயோஜனம் என்ன என்கிறார்கள். அப்போ ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, தெய்வத்தை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள் சில நேரங்களில் ஜெபம் நமக்கு பதில் வராத நேரம் என்ன செய்யணும், உலக மனுஷர்களை பார்க்க செய்யும். அந்த இடத்துல நீங்களும் நானும் சோர்ந்துடக்கூடாது. யோபுக்கு நின்று பதில் கொடுத்த தெய்வம், உன் விசுவாசத்தை நீ கர்த்தருக்காக வந்ததையும் உன் சந்ததியை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து உன்னை உன் பிள்ளைகளை உயர்த்துவார். கரங்களை தட்டி எத்தனையோ பேர் உன்னை பார்த்து சொல்லலாம், நீ ஆண்டவரை ஏத்துக்கிட்டு வந்தியே, ஆண்டவருக்கு பிள்ளையா மாறினியே, ஆண்டவர் நான் இயேசுவின் நாமத்தினால சொல்லுகிறேன், உன் சந்ததியை கர்த்தர் உயர்ந்த இடத்துல உயர்ந்த ஸ்தானத்தில் வைப்பதை உன் கண்கள் காண கர்த்தர் செய்வார். நிச்சயமாய் உன் சந்ததிகள் உயர்த்தப்படும், நிச்சயமாய் உன் பிள்ளைகள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருப்பாங்க, நிச்சயமாய் கர்த்தர் உன் பிள்ளைகளை ஒரு நாள் மேன்மைப்படுத்துவார். இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லலாம், உன் சொந்தக்காரங்க சுத்தி இருக்கிறவங்க சொல்லலாம், இனி ஆராதனைக்கு போய் உன் பிள்ளைகள் இந்த நிலைமையில போயிட்டு, நீ ஆராதனைக்கு போய் உன் குடும்பம் இந்த நிலைமையில போயிட்டு, ஆண்டவருக்கு நாமத்தினால சொல்கிறேன், ஒரு நாள் வரும் உன் ஆராதித்ததற்குரிய பலனை கர்த்தர் எல்லா கண்களும் காணக்கதா கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வல்லவ. ஒரு நாள் ஒரு சாட்சியை நான் கேட்டேன், உண்மையில அது ஒரு வித்தியாசமான ஞாபகம் வர்றதுனால நான் சொல்லுகிறேன். நம்முடைய கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு குறிப்பிட்ட இடம், அந்த வீட்டில் ஜெபிப்பதற்காக நான் ஆரம்ப காலம் பீட்டர் செல்வம் பாஸ்டரோடு இருக்கும்போது ஆரம்ப நாட்களில் ஜெபிப்பதற்கு அவரை கூப்பிடுவாங்க, நானும் போயிருக்கிறேன். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. ஆனால் அந்த வீட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ஜெபிக்க போகிற வீட்டில் ரொம்ப கஷ்டமான குடும்பம், ஆனால் பெரிய பணக்கார குடும்பத்திலிருந்து இந்த மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட ஆவிக்குரிய சபைக்கு போகுது. ஆனால் ரொம்ப கஷ்டமான குடும்பம், ஊழியக்காரங்க வருவாங்க, ஜெபிப்பாங்க. நான் இந்த பாஸ்டர் கூட அடிக்கடி அங்கே போயிருக்கிறேன். ஆனால் ஒரு நாள் நாங்கள் போய் ஜெபம் பண்ண போகும்போது அவருடைய சகோதரிக்கு வீடு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து அவங்க அந்த தெருவுக்குள்ளே முழுக்க இவங்க அண்ணன் தங்கச்சி அவங்க சகோதரங்க வீடு தான் இருக்கும், எல்லா வீடும். ஆனால் இதுக்கு வீடு மட்டும்தான் சிம்பிளாக இருக்கும், மற்ற வீடெல்லாம் பெரிய பெரிய வீடு, அவ்வளோ வசதி உள்ளவங்க. நாங்கள் அங்கே ஜெபிக்க போகும்போது ஒரு நாள் இந்த வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு முடிஞ்ச உடனே அந்த வீட்டில் உள்ள சகோதரி இப்படி சொல்லுது, யார் என்னைய கூட்டிகிட்டு போனப்பா பாஸ்டர், எனக்கு அண்ணனை வீட்டு நீங்கள் ஜெபம் பண்ண வரணும். அந்த இவர் கேட்காரு, எதுக்கு அங்கே யாத்த மாட்டாவில், நாங்கள் இங்கே வாரதுக்கே அவைய நிறைய பிரச்சனை. இல்லை பாஸ்டர், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு நீங்கள் கட்டாயம் ஜெபம் பண்ண வரணும், நீங்கள் வந்தால் உங்களை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லி அவர் நிம்மதி இல்லாமல் இருக்கார். என்ன சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு அது அவருக்கு மகளை திருமணம் பண்ணி கொடுத்தாரு. திருமணம் பண்ணி கொடுத்த இடத்துல அந்த மருமகன் மரித்து போனான்.
அதனால இன்னைக்கு அந்த பிள்ளை வீட்டில் வந்து இருக்கு, நொந்து போய் இருக்கிறாங்க, நீங்கள் வாருங்க அப்படின்னு. உடனே நாங்கள் இங்கேருந்து அங்கே போனோம். அந்த வீட்டுக்கிட்ட நாங்கள் போனாலே இந்த பாஸ்டர் மாதிரி இந்த பாஸ்டர் எல்லாம் அங்கே போகும்போதே ஏற்றிக்கிட மாட்டாவ, அவங்க வெறுப்பா பாப்பா. நாங்கள் போகும்போது இருந்து அப்படி வாங்க பாஸ்டர் அப்படி தாடியெல்லாம் வளர்த்துன நிலைமையில் உட்காந்துருக்காரு. வீட்டுக்குள்ளே போனோம், போய் பேசிகிட்டு இருக்கும்போது ஜெபிக்க ஜெபிக்க கண்களிலிருந்து அவருக்கு கண்ணீராக வடியுது. அவருக்கு மனைவியும் ஏங்கி ஏங்கி அழுது, அப்படியே சமாதானம் இல்லாமல் இருக்கிறாங்க. அப்படி ஜெபம் பண்ணி முடிஞ்ச பிறகு அந்த அம்மா சொல்லிச்சு பாருங்க, பாஸ்டர் பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு நாள் இத்தனை ரப்பர் சீட் எங்களுக்கு வருது, ஒன்றுமே இல்லை அவளுக்கு வீட்டில். யார்? அவருக்கு சகோதரி எங்களை கூட்டிகிட்டு போனா இல்லையா, ஒன்றுமே இல்லை அவளுக்கு வீட்டில், அவளுக்கு பணம் இல்லை, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு அவளுக்கு பிள்ளை ஒரு சாதாரணப்பட்ட ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் நிம்மதியாக இருக்கிறாங்க. சத்தமாக சொல்ல ஹல்லேலூயா. எனக்கு இன்னைக்கு இப்போ அது ஞாபகம் பாரு, நிம்மதியாக இருக்காங்க பாஷா. அடுத்த வார்த்தை அது சொல்லுச்சு பாருங்க, ஒரு வார்த்தை, அவங்களுக்கு பணம் இருக்கோ என்ன இருக்கோ பாஷா, அவளுக்குன்னு ஒரு மருமகன் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. என் வீட்டில் இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளோ இருக்குது நான் இதுவரை வெளியில் சொல்லலை. என் வீட்டில் ஒவ்வொரு நாளும் சண்டையும் பகலமும் தான் நடக்கும், நிம்மதியே கிடையாது. எனக்கு இந்த ஆண்டவர் போதும். கரங்களை தட்டி எல்லாரும் அந்த ஆண்டவர். அவங்க சொல்லாங்க, பணத்தினால என் மருமகனுக்கு ஜீவனை பிடிச்சு வைக்க முடியல, பணத்தினால என்கிட்ட இருந்த ஐஸ்வர்யத்தினால எனக்கு மகளுக்கு ஒரு புருஷனை கொண்டு வர முடியல, அந்த ஆண்டவர் எனக்கு வேணும். நான் அதுக்கப்புறம் போனதில்லை. நான் நினைக்கிறேன் நிச்சயமா இந்த குடும்பம் என்னை கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு குடும்பமாய் மாறும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த குடும்பத்திற்கு பிறகு கடைசியில் அவங்க வந்து அந்த சகோதரிக்கு அந்த குடும்பம் முழுவதும் ரட்சிக்கப்படவும், அந்த குடும்பத்தில் அந்த சகோதரிகளுக்கு இந்த சகோதரி கஷ்டப்பட்டவங்களுக்கு நல்ல பண உதவி பண்ணாங்க. ஒதுக்கப்பட்ட இடத்துல ஆண்டவர்களை நிமிர்ந்து நிற்கப்படனா. மீண்டும் இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், ஆப்தமாவே தேவஜனமே, நீ எந்த இடத்துல கிறிஸ்துவுக்காய் தள்ளப்பட்டாயோ, நீ எந்த இடத்துல ஆண்டவருக்காக ஒதுக்கப்பட்டாயோ, அதே இடத்துல உன்னை தள்ளினவர்கள் உன்னை கர்த்தர் உன்னை உன் சந்ததியை உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வல்லவர். உன்னை ஒதுக்குனவங்க உன்னை தேடி வருவாங்க, உன்னை ஒதுக்குனவங்க உன் பட்சத்தில் வருவாங்க. கர்த்தர் செய்வார் நம்புகிறவங்க கரங்களை தட்டி, நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அதை செய்ய வல்லமை உள்ளவர். ஆமென். ஒரு வசனத்தை கூட வாசி படிங்களேன். யோபு 15வது அதிகாரத்தில் 4வது வசனம். அடுத்து நம்ம அந்த ஜெபத்துக்கு பதில் வராத நேரம் என்ன நடக்குமா வேதம் சொல்லுது பாருங்க. யோபு 15வது அதிகாரம் 4வது வசனம். நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். ஜெபத்துக்கு நம்ம பதில் வரலன்னா அடுத்து நமக்கு ஒரு மனநிலை வருது. என்ன மனநிலை தெரியுமா? பயபக்தி வீணு, பரிசுத்தம் வீணு, உபவாசம் வீணு, கூட்டத்துக்கு போண்டான். என்னத்துக்கு போய் என்ன கிடைக்க போகுது? அதுதான் யோபுட்ட அவருக்கு நண்பர்கள் சொல்லாங்க பாருங்க, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். அதுக்கப்புறம் ஜெபிக்க தோணாது. டெய்லி நம்ம ஜோம் பண்ண ஜெபக்கு அடுத்த உட்கார மாட்டோம். என்னத்துக்கு இப்படி பரிசுத்தமா இருந்து எதுக்கு இவ்வளவு ஜோம் பண்ணி எதுக்கு இப்படி எல்லாம் ஆண்டவர் ஏதோ கடமைக்கணும். எத்தனை பேர் இந்த இடத்துல இந்த நிலைமையில எத்தனை நாள் ஜோம் பண்ணி பார்த்தாச்சு, இனி என் வீட்டில் ஒன்றும் நடக்கல. எத்தனை நாள் ஆண்டவர் என்ன ஓடியாச்சு, எத்தனை பாஸ்டர் ஜோம் பண்ணியாச்சு, இனி எனக்கு ஒன்றும் கிடைக்கல, எனக்கு குடும்பத்தில் நடக்கல. இது சோர்வு. ஜெபத்துக்கு பதில் வராத உடனே அவர் சொல்லுவார், நீர் பயபக்தியை வீணென்று எண்ணி ஏதோ சபைக்கு போய் அதெல்லாம் பிரயோஜனம் இல்லை, ஏதோ ஆண்டவருக்கு ஆலயத்தை இதுக்கு நீ என்னத்துக்கு ஆவிக்குரியவன சபைக்கு வந்துட்டோம், கிறிஸ்தவனா இருக்கு, சும்மா ஆலயத்துக்கு போவோம், ஏன் போவேலன்னு 2 பேரும் கேட்பானே உனக்கு ஆண்டவர். அதனால நீர் உம்முடைய பயபக்தி வீணென்று நினைக்கிறீர். அங்க சொல்றாரு, நீர் பயபக்தியை வீணென்று சொல்லி எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையில ஆலயத்துக்கு இவ்வளவு வந்து எனக்கு கிடைக்கல, சும்மா இன்னைக்கு கூட்டத்துக்கு போய் என்னது ஜெபம் பண்ணி என்னது உபவாச ஜெபத்துக்கு போய் எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையில இருக்கிறீங்க. அடுத்து சொல்றாரு பாருங்க, அக்கறை தேவனுக்கு முன்பாக ஜெப தியானத்தை குறைய பண்ண. அதுக்கப்புறம் ஜெபம் பண்ண தோணாது. யாருக்குனவே இவ்வளவு ஜெபம் பண்ண பிறகு பதில் கிடைக்கல, இவ்வளவு போராடின பிறகு அற்புதம் நடக்கல, பின்ன இனி என்னத்தை போய் இருந்து ஜெபம் பண்ணி இனி என்னத்துக்கு போய் ஜெபம் பண்ணி? இன்னும் எத்தனை பேர் இந்த நிலைமையில இருக்கிறீங்க? அடுத்து ஜெபத்திற்கு பதில் வராத நேரம் ஜெப அனுபவம் நம்மை விட்டு மாறி போயிடும். சத்தமா சொல்லுங்களேன், எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமையோடு கூட இருக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தினால் நிறைய வசனம் இருக்கு. நான் உங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் நான் சொல்லுகிறேன், தெய்வத்தை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு வாழ்க்கையில எத்தனை பேர் சோர்ந்து இருக்கிறீங்களோ, முதல்ல நான் எசேக்கியாவுக்கு சொன்னது போல கர்த்தர் உன் ஜெபத்திற்கு பதில் தருகிறவர். கரங்களை தட்டி நம்புகிறவங்க, நான் ஜெபிக்கிறது அவரால். எத்தனை பேர் எனக்கு இந்த நிலைமை
நான் ஜெபிக்கிறது, நான் அவரை ஜெபம் பண்ணது வீண், நான் அவரிடத்துல ஜெப வாழ்க்கை ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கல, நான் சோர்ந்து இருக்கிறேன். கர்த்தர் மீண்டும் உன்னை பலப்படுத்துவார். அப்போ ரெண்டாவது, இப்போ சரி இந்த சூழ்நிலை வரும். அந்த முதல்ல படித்த சங்கீதக்காரன் சங்கீதத்தில் நம்ம வாசித்தது போல, ஆண்டவரை நான் ஜெபித்த ஜெபம் எனக்கு மடியில், அந்த வசனத்தை மட்டும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். நான் ஜெபித்த ஜெபம் என் மடியில் திரும்பி வந்துன்னு சொன்னார் இல்லையா? சங்கீத புத்தகத்தில் 35வது சங்கீதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 35வது சங்கீதம் அவர் சொன்னார் இல்லையா, ஏன் அந்த ஜெபம் திருப்பி வந்தது? பதில் இல்லை தெரியுமா? ஜெபிக்கிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்படி இருந்தால் அந்த ஜெபத்துக்கு பதில் வராதுன்னா, 35வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை படிங்க. 35வது சங்கீதத்தில் 7வது வசனத்தை படிங்க. முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழிகளில் ஒளித்து வைத்தார்கள். முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். எல்லாம் சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தில் தான் நம்ம படிச்சோம். அவர்கள் வியாதியா இருந்த போது ரெட்டு என் உடுப்பாய் இருந்தது, நான் உபவாசத்தால் என் ஆத்துமாவை உபத்திரவப்படுத்தினேன், என் ஜெபம் என் மடியில திருப்பி வந்து. அப்ப மீண்டும் அதே சங்கீதத்துக்கு வரேன். ஏன் ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தரல? எப்படிப்பட்ட மனநிலை உள்ள மனுஷன் ஜெபம் பண்ண ஆண்டவர் பதில் தர மாட்டாருன்னா, வசனம் இப்ப படிச்ச முகாந்திரம் இல்லாம எனக்காக தங்கள் வலைகளை குழியிலே ஒளித்து வைத்தார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. யாருக்கு ஜெபம்? அவன் பந்தேகோஸ் இல்ல, எந்த கிறிஸ்தவமா இருக்கட்டும், நகையெல்லாம் கலத்தி இருக்கலாம், வெண்வஸ்திரம் தரித்திருக்கலாம், என்னதான் இருக்கலாம், ஆனா இப்படிப்பட்ட மனுஷனுக்கு ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். அதை திருப்பி தான் அனுப்புவார். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. திருப்பி அனுப்ப. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் இவ்வளவு ஜெபம் பண்ணி ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? நான் இவ்வளவு போராடி ஏன் என் ஜெபம் கேட்கப்படல? யாருக்கு ஜெபம் கேட்கப்படாது? எந்த நிலைமையில் இருக்கிற மனுஷனுக்கு ஜெபத்தை ஆண்டவர் திருப்பி அனுப்புவார். ஜெபத்தை புறம்பே தள்ளாத ஒரு ஆண்டவர். ஏன் இங்க வசனம் சொல்லுது பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் எனக்காக தங்கள் வலையை குழியில ஒளித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஆண்டவர் ஆராதிக்கிற தேவ ஜனம் இன்னைக்கு வெளியரங்கமாய் பாருங்க. நான் கடந்த நாட்களில் ஜிப்பா போட்டிருக்க பாஸ்டர்கள்ட்ட நீங்கள் பேசினா தெரியும். எல்லாரும் அப்படி இல்லை. ஏன் நீங்கள் ஜிப்பா போட்டிருக்கீங்கன்னு கேட்டால், ஜிப்பாயில் காலர் இருக்காது. ஏன் காலர் வச்ச இல்லாத ஜிப்பா போடுறீங்கன்னா, அவங்க ஒரு விளக்கம் கொடுக்காங்க. காலர் வச்ச ஜிப்பா போட்டால் அது ஒரு பெருமைக்குரியது. காலர் வச்ச ஜிப்பா போட்டால் மனுஷனுக்கு விளக்கத்தை, அது பெருமை. அப்போ என்ன, காலர் இல்லைன்னா எங்களுக்கு பெருமை இல்லை. நம்ம இடத்துல சொல்லாது, எல்லாம் சத்தமாக சொல்லலாம் ஹல்லேலூயா. காலரை தூக்கி விட்டுட்டு போனா எழுதுன காலர் இருந்தால் அவர்களுக்கு நினைப்பேன்னா பெருமை. அப்போ இந்த காலரை எடுத்தள்ளிட்டா அந்த மொட்டை ஜிப்பா பார்த்தா, நான் சொல்லுவேன், ஜிப்பாயில் காலர் இல்லாமல் நான் என்னட்ட காண ஒருத்தன் நான் யார் தெரியுமான்னு கேட்டா, ஆண்டவர் இங்கே தான் பார்க்காரு. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அவன் ஜிப்பா இல்லை எதா இருந்தாலும். மீசை எடுத்துருக்க பாஸ்டர்ட்ட ஏன் எடுத்தான்னு கேளுங்க. அவர் சொல்லார், மீசை இருந்தால் எனக்குள்ள நான் ஒன்று வரும், அதுக்காக நான் ஒன்று வந்துடும். சும்மா பேசும்போது இப்படி வந்துடும். அப்போ ஆனால் மீசை நம்ம எடுத்துருக்கோம்னா வாழ்க்கையில் தாழ்மையை வெளிப்படுத்துறதுக்கு தான் அதை நம்ம எடுத்தோம். அதுக்கு நிறைய கதைகள் உண்டு. இனி சிலர் சின்னதாக முடி வெட்டியிருப்பாங்க. சின்னதாக அவங்கள்ட்ட ஏன் நீங்கள் சின்னதாக முடி வெட்டியிருக்குன்னு கேளுங்க. நான் நிறைய முடி விட்டுருந்தா நம்ம மற்றவர்களுக்கு இடரலாக இருப்போம். உனக்கு மனசுக்குள்ளே நீ மற்றவனுக்கு இடரலாக இருப்பேன்னு நினச்சதுனால தான் ஒன்றையும் அறியாமலே அதை வெட்டி தள்ளணும் உனக்கு மனசுக்குள்ள. இதெல்லாம் மனுஷர்கள் உண்டாக்கி கொண்ட ஒரு காரியம். நாங்கள் ஒரு கூட்டமாக ஊழியங்களுக்கு சில இடங்களுக்கு நம்ம ஸ்தாபனத்திலிருந்து போவோம். அங்கே ஒரு பாஸ்டர் இருக்கார். சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. அவருக்கு என்னைய மனம் திரும்ப பண்ணுதான் அவருக்கு வேலை. ஊழியக்காரனை நம்ம தலைமை பாஸ்டர் தள்ள மாட்டார். அவருக்கு சொல்லி பெருத்து போச்சு. சொல்ல சொல்லியும் பிரயோஜனம் இல்லை. அவன்கிட்ட செல்லாமல் இருக்க நல்ல. அவர் என்கிட்ட எப்போ என்ன பிரதர் இந்த இதெல்லாம் யூஸ் பண்ணுதே அப்படின்னு சொல்லார். சில நேரம் பெர்ஃப்யூம் எல்லாம் பாஸ்டர் இது கொஞ்சம் போல் நீங்கள் தேய்ச்சிக்கிடுங்க, இந்த விசர்ப்பு நாராது பாஸ்டர். நம்ம அடுத்த ஆள்கிட்ட பாப்பார், இவன் நம்மளை எங்கே யாரத்தால மாற்றி போடுவான்னு சவுண்ட் இல்லாமல் விட்டுறாரு. ஆனால் அது யூஸ் பண்ணுறது சோத்திரம் 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 தர. அப்போ நம்ம தெரியும் நீ வெளியே போயிருந்து தள்ளாருன்னு உள்ளது நான் புரிஞ்சுக்குவேன். அது இனி ஒருத்தர் அவர் எப்படின்னா, நான் எங்கே போனாலும் கலர் லுங்கி தான் கட்டிடுறேன். இந்த லுங்கியை கட்டுன உடனே இப்படி பார்ப்பார். இப்படி பார்த்துக்கிட்டு அப்படி இருந்துட்டு, ஊழியக்காரன் ஒரு முன்மாதிரி வேண்டாமா? என்ன முன்மாதிரி? லுங்கி கட்டப்படாது, வெள்ளை வேட்டி கட்டணும், இல்லைன்னா வெள்ளை லுங்கி கட்டணும். அவர் வெள்ளை லுங்கி தான் கட்டியிருப்பார். ஒரு நாள் ஹோட்டலில் சாப்பிட போனோம். முன்மாதிரி ஆள் நான் கலர் லுங்கி கட்டியிருக்கேன், முன்மாதிரி ஆள் வெள்ளை லுங்கி கட்டியிருக்காரு. ரெண்டு பேரும் ஹோட்டலில் சாப்பிடும். எனக்கு சாப்பாடு நான் என்னையும் போகிற ஹோட்டல் எனக்கு டக்குன்னு கொண்டு வந்தான். இவர் இந்த வித்தியாசமாக வெள்ளை சட்டையும் வெள்ளை லுங்கியும் கட்டியிருந்தாரா. இவர் வண்டி இருந்ததை ஓட்டர்னு சொல்லி வேணும்னு சொல்லி அந்த பையன் மெதுவாக கொண்டு வந்துட்டான். கொஞ்சம் நேரம் இருந்தார். படப்படா எழும்பி கையெல்லாம், இந்த ஹோட்டலில் நான் சாப்பிட மாட்டேன். ஏன்? அவனே கொடுத்தான், எனக்கு நீ கொண்டாடல. அவனை கூப்பிட்டு அவன் வள்ளுன்னு இருக்காரு. அப்போ தான் நினைத்தேன், உனக்கு வெள்ளை முன்மாதிரி. சத்தமாக சொல்லுங்கண்ணே ஹல்லேலூயா.
இதெல்லாம் வெள்ளி தோற்ற. நான் எதுக்கு இது சொல்லுங்கன்னா, இன்னைக்கு இதெல்லாம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இது நம்ம போட்டிருக்கிறது விஷயம் இல்லை. அதே போல் நகை நிறைய பேர் கலத்திடுவோம் இல்லையா? நகையை நிறைய வளர வளர ஆமைக்குரிய அனுபவத்தில் அது கலத்தும். வளர வளர ஆண்டவர்களை இப்போ நம்ம சபையில் ஒரு சகோதரர் இருக்கார், அவர்கிட்ட கேளுங்க. அன்னைக்கு பிரேஸ்லெட்டு பெரிய மோதிரம் எல்லாம் போட்டு தான் நடப்பார். அவர் என்கிட்ட யாரு தன்னாலும் அடையாளம் அதை தான் இல்லை. இன்னைக்கு அவர் என்கிட்ட பேசும்போதில், பாஸ்டர் எனக்கு தானாகவே அதுக்கு மேலே வெறுப்பு வந்துடும், இப்போ எனக்கு அது வேண்டாம். நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர வளர எல்லாம் தானாக நம்மளை விட்டு மாறும். நானும் எப்படி கருப்பும் சோப்பும் எல்லாம் போடுவேன். இப்போ கொஞ்சம் வளர வளர இனி நமக்கு வயசு தான் ஆகும். இனி இந்த வெள்ளை நம்ம கருப்பு கலரு ஆள் வெளியே தரேன்னா ஒரு வெள்ளை சட்டை போட்டால் அதுக்காகவே தவிர இது ஒன்று பரிசுத்தத்திற்காக அப்படி கிடையாது. அப்போ நல்ல தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். வெளி தோற்றம் நம்ம வெண்வஸ்திரம் தரிப்பது ரொம்ப நல்லது. கர்த்தர் அதை எதிர்பார்க்காரு. ஒரு ஒன்றா இருப்போம், ஒரு ஐக்கியமாக இருப்போம். காலர் இல்லாத ஜிப்பா போட்டது நல்லது. பாஸ்டர்னு வெளியரங்கமாக தெரியும். சாதா எல்லாரும் போல சட்டை போட்டுட்டு போனேன்னா நான் செய்ய தப்பா ஒருத்தனும் பார்க்க மாட்டான். கூட்டத்தோட கூட்டம் போ, அதுக்காக பாஸ்டர் நீர் அதுக்காக போட்டுருன்னு கேட்காங்க. இல்லை, காலர் இல்லாமல் நான் ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒரு தப்பு பண்ணான் அவன் பண்ணலாமா, எல்லாரும் கண்ணு அங்கே தான் விடும். அப்போ நம்ம எவ்வளோ முன்மாதிரியாக இருக்கணும், எவ்வளோ முன்மாதிரியாக இருக்கணும் தேவத்தை ஆராதிக்கிற தேவத்திறமை. அதுதான் இங்கே அவர் சொல்லார் பாருங்க, முகாந்திரம் இல்லாமல் எனக்கு தங்கள் வலையின் குழிகளை ஒழித்து வைத்தார்கள், முகாந்திரம் இல்லாமல் என் ஆத்துமாவுக்கு படுகுழி வெட்டினார்கள். வெளியரங்கமான காரியங்கள் எத்தனை வருஷம் என்ன காலம்னு உள்ளது காரியம் அல்ல. வேதம் நமக்கு சொல்லுது முகாந்திரம் இல்லாமல். இப்போ எத்தனை பேர் இந்த இடத்துல இருக்கிற ஞாத்துக்கு வர என்னட்ட எல்லாம் சத்தமாக சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. ஞாத்துக்கு வர என்னட்ட பேசிட்டு இருந்தா இன்னைக்கு என்னை கண்டா மூஞ்சி எழுத்துட்டு போகிறாலே என்ன விஷயம், என்ன பண்ணுறேன்னு சொல்லுவேன். நீயாத்து பாஷ போன வாரம் கூட்டத்துக்கு தலை பிள்ளை நல்லா இருக்கா, அவன் எப்படி இருக்கான், வருவான், தவிர கவலைப்படாத. இந்த வாரம் நான் சிரிச்சிட்டு போகிறேன், மம்மனை எழுத்துட்டு அங்கடி போகிறா பாஸ்டர். முகாந்திரம் இல்லாமல் நமக்கு மேலே கசப்புகள், வைராக்கியங்கள், முகாந்திரம் இல்லாமல். இது என்ன தெரியுமா, சென்னையில் ஒரு நல்ல பாசம் உண்டு, கேப் மாறின்னு சொல்லாங்க. எத்தனை பேர் கேட்டிருக்கல கேப் மாதிரி பசங்கன்னு சொல்லுவாங்க. இது நமக்கு தெரியாது, எனக்கு முதல்ல தெரியும். அப்புறம் ஒருத்தர் தான் நான் வந்து கேட்டேன் கேப் மாதிரின்னா என்னென்ன. அப்போ தான் வந்து சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒரு நல்ல அர்த்தம் இருக்குது. பார்த்தா கேப் மாதிரி என்னதுன்னா, இப்போ நீங்கள் வந்து என்னட்ட சொல்லுதியா, யாரா அஜீஸை தானே சொல்ல முடியும். பாஸ்டர் அஜீஸ் ரொம்ப மோசமானவன், கூட எல்லாம் கூட்டிகிட்டு தெரியாங்க, கேவலப்படுத்தி விடான். நான் கேப் மாதிரின்னா அது ஒரு அஜிசிட்ட நல்லா இருப்பேன். அடுத்த அஜிசோ காலத்தில் பைய தூர பார்த்துட்டு போயிடுவேன். அடுத்த அஜிசோ காலத்தில் நான் பைய அவனை எப்படி அதை கலப்பி விடணும் நான் போயிடும். இதுதான் கேட்டுக்கிட்ட ஆள் நம்ம மாறிடுவோம், அதை சிந்திக்க மாட்டோம். சத்தமாக சொல்லுங்களேன். இந்த கேப் மாறி புத்தி ஆண்டவருக்கு பிள்ளைகளுக்கு வரப்படாது. பாருங்க நம்ம சபைகள்லையும் அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, போன வாரம் நல்லா பேசினா பாஷா, இந்த வாரம் இன்னி ஒன்று பைய பற்ற வச்சு விட்டுருக்கோம். நீ அவளை நம்பி இருக்கா இல்லையா, ரெண்டு பேரும் நீங்கள் சபைக்குள்ள ஐக்கியமாக பேசுறதுல ஒன்று பார்த்துக்கிட்டே இருக்கும். ஓஹோ இது ரெண்டும் ஒன்று சேருதான் பார்ப்போம். நீங்கள் அந்த பக்கம் போயதில் இது ரெண்டில் எது கழுத்தில் செயின் கிடக்கு இழுக்கும், எந்த கண்ணி வீக்காக இருக்கோ அறுத்தார். அதே போல் ரெண்டு பேரும் நீங்கள் ஒன்றா இருப்பிய, பாப்பாவை இவள்கிட்ட தானே எடுபடாது படார்னு போய் சொல்லிவிடுவா. இவள்கிட்ட தானே இவ பைய அதை வச்சு யோசித்து அவளை விட்டு வருவா. அவள் மெதுவா நீ அவள்கிட்ட போய் இதெல்லாம் பேச ஒன்னியாவா என்னெல்லாம் தெரியும், ஆனால் கேட்டுறாதான்னு சொன்னாலே நீங்கள் பொறிச்சுக்கிடுங்க. இவ பொய் ஆகும் தல்ல. சத்தமாக சொல்லுங்களேன். நம்ம சபைக்கு இது வேண்டாம், நம்ம அப்படிப்பட்ட யாரும் இங்கே இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவர் எல்லாரும் சந்தோஷமாக மகிமைப்படுது. கர்த்தர் நல்லவர். அப்போ முகாந்திரம் இல்லாமல் பாய்க்கிறது. இப்போ இந்த சபைக்குள்ளே இருக்க நீங்கள் ஒருக்க ஆராய்ஞ்சிக்கிடுங்க. நல்லா பேசிகிட்டு இருந்தேன், இன்னார் வந்து என்னட்ட சொன்னாவ, அதனால நான் இப்போ பேசலைன்னு ஒன் ஜபம் கேட்கப்படணும்னா ஆண்டவர் சொல்லுவார் முகாந்திரம் இல்லை. அவன் சொன்னான், இவன் சொன்னான், அவ சொன்னா, இவ சொன்னா இல்லை. ஆண்டவர் பைபிள் சொல்லுது ஆவிக்குரியவன் சகலவற்றையும் ஆவியிலே நிதானித்து பார்க்கிறான். சத்தமாக சொல்லுங்கள் ஹல்லேலூயா. ஒரு காரியம் நம்மகிட்ட வருதா ஆவியில நிதானிச்சு பார்க்கணும். ஆவியில் நம்ம அதை பார்க்கணும். ஆவிக்குள்ளே அப்படி ஜோம் பண்ணிக்கிட்ட அப்படியா இது எப்படி இருக்கு. எனக்கு கூட ஒரு பாஸ்டர் இருந்தார். இப்போ கொஞ்ச நாளாட்டு, இப்போ ஒரு 2 மாதமாட்டு கொஞ்ச நாளாக என்கிட்ட பேச மாட்டார். அப்போ ஒரு நாள் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு நாங்கள் போனோம். போகும்போது ஹோட்டலில் உட்காந்து மாறி மாறி டீ குடிச்சிட்டு இருக்கேன் ஒரு யாத்திரையில். அப்போ அவர் என்கிட்ட நான் கேட்கேன், பாஸ்டர் உங்களுக்கு என்ன மேலே ஏதாவது கசப்புண்டா. அதனால அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன விஷயம். அப்போவே என்ன புரிஞ்சு சொல்லுங்கள் பாஸ்டர். ஆனால் அவ்வளோ அன்பாக இருப்பார். என்ன பாஸ்டர் சொல்லுங்கள் பாஸ்டர். அது நீங்கள் சொன்னீங்களா, நான் இந்த ஸ்தாபனத்தில் கல்லறை பூமிக்காண்டி வந்திருக்கேன்னு சொன்னீங்களாம். நான் சொன்னேன் எவன்கிட்ட சொன்னேன். அது இன்னும் பாஸ்டர்கிட்ட நீங்கள் சொன்னீங்களாம். நாளைக்கு காலையில் போன உடனே இப்போ அவனுக்கு ஃபோன் அடிங்க, ஃபோன் அடிச்சு இப்போ அவன்கிட்ட லிவிங்ஸ்டன் சொன்னானா நான் இப்போ அவனை கூட்டிகிட்டு வரேன் கேட்பேன்னு கேளுங்க. அது கேட்கப்படான்னு சொல்லிட்டான். அப்போ உங்களுக்கு புரியலையா? ஆமாம் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் உடனே அதில் வச்சு கட்டி பிடிச்சாச்சு. சத்தமாக சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இதுதான் ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளைகள். ஒரு ஆள் மற்ற சொன்ன உடனே தேவனுக்கு பிள்ளைகள் நம்ம அதுக்கு அதான் முகாந்திரம் இல்லாமல் பகைக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் நேர்த்தகர பேச. இப்போ இந்த சபைக்குள்ள ஆண்டவர்
இதுவரை எனக்கு ஜெபம் கேட்கப்படலை. எத்தனை பேர் யார் யார் கோள் சொல்லுதல், இப்போ கோள் சொல்லுறதுனால பிராண சிநேகிதனை பிரிச்சுடுவான். கோள் சொல்லுகிற அனுபவம் பைபிள் அழகா சொல்லு பாருங்க. கோள் சொல்லுகிற அனுபவம் வந்து பிராண சிநேகிதம். ஒரே ஒரு வசனத்தை மட்டும் படிங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 28. ஆண்டவர் எங்கேயோ கொண்டு எங்கேயோ விடுவாரு. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் நான் முடிச்சினேன். 28வது வசனத்தை படிங்க. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 28. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதனை எப்படின்னு பாருங்களேன். கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதன், உயிர் நண்பனை கூட பிரிச்சு விட்டுருவான். சத்தமா சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. இப்ப ஒருக்க நீங்க பார்த்துக்கிறோம், நல்ல ஐக்கியமா இருந்த குடும்பம் இப்ப அது வந்தா நான் வரமாட்டேன், இது வந்தா அது வரமாட்டேன். காரணம் என்ன? கோள் சொல்லுகிறவன், கோள் சொல்லுகிற அனுபவம். அப்போ நம்ம ஆண்டவரை ஏன் பதில் வர 40 நாள் இல்லை 61 நாள் தண்ணி குடிக்காம ஜெபம் பண்ணாலும் இந்த பொல்லாத குடம் மாறும் வரையிலும் கர்த்தர் நமக்கு பதில் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம வெளியரங்கமா மட்டும் யோசிக்கும், ஆண்டவரை ஏன் பதில் வரையில, ஆண்டவரை ஏன் பதில் வரையில. நான் இவ்வளோ ஜெபம் பண்ணி பார்க்கிறேன். ஒருக்கா நீங்கள் உங்கள் நானும் சேர்ந்து நான் இந்த காலையில் இந்த வசனம் கிடைக்கும் போது, ஆண்டவரே நான் யார்கிட்டயாவது அப்படி இருக்குன்னு ஆண்டவரே, அப்படி இருக்கிறதுலாம் ஒரு ஃபோனு காலையில் வந்து நான் அது ரெக்கார்டிங்கில் இருக்குது. அதில் காலையில் சாயங்காலம் வந்துருக்கலாம், இன்னும் எங்கே வரணும், அது கூட்டம் உண்டு, நான் வர மாட்டேன். என்ன பிரச்சனை? இப்படி மாறி மாறி ஒன்றில் அதுக்கு ஒரு முடிவை கட்டு அதுக்கப்புறம் வாரு. எதுக்கு நம்ம உள்ளுக்குள்ள வச்சுட்டு நேருக்கு நேர் அப்படி அது இப்போ என்ன சொல்ல, அவன்கிட்ட பேசினா கிருக்கேன் டக்குன்னு தள்ளிட்டு போயிடுவான். அப்படி அது சொல்லிட்டு போக பிரச்சனையே இல்லை. நான் இந்த வசனம் தியானிச்சுட்டு இதில் காலையில் அந்த போனேன். அது ஏன் நான் இதை சொல்லுங்க, இதே இப்போ மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் பிரைஸ் தொல்லாடு பாஸ்டர், சோத்திரம் பாஸ்டர், அங்கே வெளியே வந்து அந்த கள்ளம் என்னைய கட்டிப்பிடியத்தில் பார்த்தீங்களா, அவரை மூஞ்ச பார்த்து இது எதுக்கு ஆண்டவர் பார்க்காரு, இது தேவன் பார்க்க. நான் எதுக்கு சொல்லுறேன், அழகா வசனம் சொல்லுது பாருங்க. மாறுபாடுள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோள் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும். அந்த கோள் சொல்லுதல் வரும்போது தான் என்ன ஆகுதுன்னா, வசனம் முதல்ல நம்ம படித்த வசனத்தின்படியா காரணமில்லாத பகைகள் உண்டாகுது. இன்னைக்கு ஒருக்கா நீங்கள் கேட்டுடுங்க, ஆண்டவருக்கு சமூகத்தில் ஜெபிக்கிறீங்க, ஆண்டவரை யாராவது சொன்ன ஒரு வார்த்தையை வச்சு நான் என் சபைக்குள்ள வார யார்கிட்டையாகிலும் நான் ஆண்டவரை மாறுபாடு காட்டிட்டு இருக்கிறேனா,